அடுத்து வந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுடைய அப்டேட் என்னன்னு கேட்டால், அதாவது ஒரு காமினி கொல்லப்பட்ட பிறகு முக்கியமாக 3 பேர் தான் என்ன செஞ்சாங்க. அவரது காயம் அடைந்து அவர் வந்து சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கிறார், அவருடைய மகன் முஜித்தபா. இப்போ நடத்தி கொண்டிருக்கிறவங்களாம் யாருக்கிட்ட அவர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு வந்து முக்கியமான அதிபர் ஒரு ஆள் வந்து மசூத் ஒரு ஆள், அதுக்கடுத்து வந்துக்கிட்டு அப்பாஸ் அராக்சிங்கிற வெளியுறவுத்துறை அமைச்சர், இன்னொரு முக்கியமான ஒரு ஆள்னு கேட்டால் அலி லாரிஜானின்னு ஒரு ஆள். இவர் தான் வந்து மொத்தத்தையுமே பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு தூணாக இருந்த ஒரு ஆள். அவர் வந்து நேற்று கொல்லப்பட்டார். ஈரானுக்கு பெரிய இழப்பு. அவருடைய மக வீட்டில் இருக்கும்போது கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த கொல்லப்பட்டவனை இது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது பெரிய சாதனை மாதிரி சொல்கிறாங்க. யாரையும் கொள்ளலாம். அந்த நவீன உலகத்தில் வந்து அது வந்து இவங்களும் போய் குறி வச்சு ஆட்களை கொல்ல முடியும், அவங்களும் கொல்ல முடியும். குறி வச்சு இடங்கள்லாம் தாக்குறாங்கல்ல, ஈரானுக்கு முடியாமையா இருக்குது. அவங்க எனக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டால், அவர்கள் வந்து பங்கருக்குள்ளே போயிடுறாங்க. அவங்க தங்களை காத்துக்கொள்வதற்காக வேண்டி வீரர்களையும் மக்களையும் கொடுத்து விட்டு அவங்க சதி ஆலோசனை செய்வதற்குன்னு சொல்லி பல மீட்டருக்கு ஆழத்தில் ஒரு சுரங்கத்தை வைத்துக்கொண்டு அதில் தான் வந்து இஸ்ரேலுடைய ஆட்கள்லாம் ஆலோசனையில் இருக்கிறாங்க. அவங்கள பெரிய அளவு காப்பாற்றிக்கிறாங்க. அப்படி இருந்தும் சில பேர் தான் மாட்டிக்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஈரானில் உள்ள ஆளுக்கு இன்னும் புத்தி வரல. ஏன்னு கேட்டால், இவங்க குறி வச்சு அடிப்பாங்கன்னு தெரியுமா? இல்லை, யாரும் அடிக்க முடியும். பெரிய திறமையெல்லாம் கிடையாது, யார் வேணாலும் அடிக்கலாம். தகவலை எடுக்கிறது சின்ன ஒரு விஷயம் தான். இவங்க அடிக்கடி இவங்க கொல்லப்படுற காரணம் என்னன்னு கேட்டால், கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. ஏன் நீங்கள் வந்து சுரங்கத்துக்குள்ளே இருந்து அந்த ஆலோசனை ஏவுகணையெல்லாம் வைப்பதற்கெல்லாம் 200 மீட்டருக்கெல்லாம் சுரங்கம் வச்சுருக்கிறீங்க. அது மாதிரி ஒரு இடத்துல இருந்து கொண்டு அங்கேருந்து கட்டளை பிறப்பிக்கலாம், அங்கேருந்து கண்காணிக்கலாம். அவங்க குண்டு போட்டாலும் அது கீழே வராது. அந்த அளவுக்கு மலைப்பாங்கான பகுதி அது. சுரண்டியாக்கும் கீழே சுரங்கங்களை வைத்திருக்கிறீங்க, ஏவுகணையெல்லாம் பாதுகாத்திருக்கிறீங்க. அப்போ ஈரானுக்கு இன்னும் புத்தி வரமாட்டேங்க. அவர் போனது வந்து பெரிய இழப்பு தான். ஆனால் இழப்பாக இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்படி ஒன்று வருங்கிறத எதிர்பார்த்து அடுத்தடுத்த வேலையை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இழப்பாக இருந்தாலும் இவர் நேற்று கொல்லப்பட்டவுடனே ராத்திரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 59வது அலை இதுவரைக்கும் இல்லாத அலையாக வச்சு பேர் வச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து 59வது அலை நேற்று இரவு நடந்திருக்கிறது. அதாவது துவம்சம் பண்ணிவிட்டாங்க. அப்படின்னா அவர் போனாலும் அந்த கட்டளையை செயல்படுத்தக்கூடிய அடுத்தட்ட செட்டப் இருக்குது. இவங்க நினைக்கிறாங்க ஒரு ஆளை கொண்டுட்டோம்னு சொன்னால் அது முடிஞ்சிடும். அது வேறு சில நாடுகளுக்கு வேண்டாம் முடியுமானதாக இருக்கலாம். ஈரானை பொறுத்த வரைக்கும் இதுதான் நடக்குங்கிறத எதிர்பார்த்து இவர் போயிட்டு அடுத்து இவர் போயிட்டு அதை யார் பார்ப்பான்னு சொல்லி அடுத்தடுத்து 4 ஸ்டெப்புக்கு என்ன செய்கிறாங்கன்னா, எப்பவுமே ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ போயிட்டார்ல, 4வது ஆளை தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாங்க. அப்போ வந்து இப்படி வரிசை அவங்க சிஸ்டம் இருக்கிற காரணத்தினால ஒரு ஆளை கொள்றதுனால அவங்களுடைய செயல்பாட்டில் எந்த வீக்னஸும் வராது. ஆனால் உலகத்து பார்வையில் பெருமடிச்சுக்கலாம். அவரை போட்டு தள்ளிட்டோம், இவரை போட்டு தள்ளிட்டோம்னு சொல்லி அப்படி செய்யலாமே தவிர அதனால காரியம் நடந்து போயிடும். ஆனாலும் இவர்கள் தொடர்ந்து இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு விஷயத்தை பார்க்குறோம்.